எடுத்துக்காட்டு 1.12 பார்க்கலாம். இங்கே வந்து முழுக்களை வந்து நம்ம வந்து கூட்டல் எதிர்மறை யூஸ் பண்ணி கழிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம 2 நம்பரை கூட்டுவோம். எக்ஸாம்பிளுக்கு 7ஐயும் -5ஐயும் கூட்டுவோம். நம்ம முழுக்களின் கூட்டலில் படிச்சிருந்தோம். பாசிட்டிவும் நெகட்டிவும் வந்துச்சுன்னா நம்ம வந்து 2 நம்பரையும் கழிக்கணும். இங்கே 7ஐயும் 2 5ஐயும் கழிக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து 2. பெரிய நம்பரோட சைனு ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் தான் ஆன்சர் ஆகும். இதுவே 4லேருந்து -5 கழிச்சோன்னா 5ல் 4 கழிச்சோம்னா 1, பெரிய நம்பரோட சைனு மைனஸ், அதாவது நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ் ஆன்சர் வரும். இதை ஒரு ரூல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்துக்கு வைக்கின்றது 2 நம்பரை கூட்டும் போது அதோட சைனு பாசிட்டிவும் நெகட்டிவாகவும் மாறி மாறி இருந்துச்சுன்னா 2 நம்பரையும் கழிக்கணும். பெரிய நம்பரோட சைடு எதுவோ அதுதான் ஆன்சருக்கும் வரும். ஓகேங்களா? அண்டு செகண்டு நம்ம பார்க்கறது கூட்டல் எதிர்மறைனா என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஒரு 4 நம்பர் எடுத்துக்கிறோம். 5, 6, 10, -11, 9. கூட்டல் எதிர்மறை நம்ம வந்து எக்ஸாம்பிள் 1.8ல் பார்த்துச்சிருந்தோம். ஒரு நம்பர் கூட இப்போ இங்கே 5 கூட ஒரு நம்பரை கூட்டினோம், நமக்கு வந்து ஆன்சர் வந்து 0 ஆகணும். அதுதான் வந்து 5ஓட கூட்டல் எதிர்மறையாக இருக்கும். ஸோ 5 கூட எதை கூட்டினா 0 ஆகும்னா -5 கூட்டினா தான் 0 ஆகும். ஸோ அப்போ 5ஓட கூட்டல் எதிர்மறை வந்து -5. அதேமாரி 6ஓட கூட்டல் எதிர்மறை -6, 10ஓட கூட்டல் எதிர்மறை -10, -11ஓட கூட்டல் எதிர்மறை வந்து +11, அண்டு 9ஓட கூட்டல் எதிர்மறை வந்து -9. இப்போ நம்ம சப்ட்ராக்ஷன் பார்ப்போம். சப்ட்ராக்ஷன் வந்து இந்த கூட்டல் எதிர்மறையை வச்சு எப்படி எழுதலான்னா, இப்போ ஏங்க ஒரு நம்பர்லேருந்து பியை கழிக்கோம்னா அது வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகும்னா, பியோட கூட்டல் எதிர்மறை கூட ஏவை கூட்டினா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் ஈக்குவல் ஆகும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 5லேருந்து நம்ம வந்து 2 கழிப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷனை மாற்றி எழுதிக்கிறோம். ஏ ஈக்குவல்ஸ் 5னும் 2ஓட பாசிட்டிவ் 2ஓட கூட்டல் எதிர்மறை என்னதுன்னா -2. இப்போ 5லேருந்து 2 கழிச்சா நமக்கு ஆன்சர் 3. அதுமாதிரி 5லேருந்து -2 கூட்டினாலும் ஆன்சர் நமக்கு வந்து 3 தான் கிடைக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் மேலே உள்ள சம்ஸ்லாம். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். -11லேருந்து நம்ம வந்து -33 கழிக்க போகிறோம். -11 ஃபஸ்ட்டு அப்படி எழுதிட்டு -33ஓட கூட்டல் எதிர்மறை என்னது +33, அது அப்படி எழுதிடுவோம். இங்கே வந்து நெகட்டிவும் பாசிட்டிவும் இருக்குது. நெகட்டிவும் பாசிட்டிவும் இருந்துன்னா நம்ம வந்து கழித்தல் யூஸ் பண்ணணும். 33லேருந்து 11 கழிச்சோம்னா 2, இது விட்டு 2 அப்படியே போட்டுடலாம். இங்கே பெரிய நம்பரோட சைன் பாசிட்டிவ் ப்ளஸ் தான். ஸோ ஆன்சரும் வந்து +22 தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து -90 -50. -90 ஃபஸ்ட் எழுதலாம். 2வது கூட்டல் போட்டு -50ஓட கூட்டல் எதிர்மறை வந்து +50, ப்ளஸ் சைனும் மைனஸ் சைனும் மாறி மாறி வரும்போது நம்ம வந்து கழித்தல் யூஸ் பண்ணணும். ஸோ 90லேருந்து 50 கழிச்சா நமக்கு ஆன்சர் 40 வரும். இங்கே பெரிய நம்பரோட சைன் வந்து நெகட்டிவ், ஸோ அந்த நெகட்டிவ் பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்து -40 தான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு 1.11 உள்ள ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 70லேருந்து -40 கழிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு கூட்டல் எதிர்மறை ஃபார்மில் எழுதுவோம். -40ஓட எதிர்மறை வந்து +40. 70ஐயும் 40ஐயும் கூட்டினா நமக்கு ஆன்சர் வந்து 110 கிடைக்கும். ஸோ எடுத்துக்காட்டு 1.11 உள்ள ஃபஸ்ட்டு சம்க்கான ஆன்சர் வந்து 111. அடுத்து எடுத்துக்காட்டு 2வது சம் பார்க்கலாம். -20லேருந்து -12 கழிக்க சொல்லியிருக்காங்க. கூட்டல் எதிர்மறை ஃபார்மில் எழுதினோம்னா -20 கூட்டல் -12ஓட கூட்டல் எதிர்மறை வந்து +12, சைன் வேறு இருக்குது. அப்போ நம்ம வந்து கழிக்கணும். கழிச்சா நமக்கு ஆன்சர் வந்து 8 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் வந்து நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ் 8 தான் ஆன்சரு.
ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு கழித்தலுக்கு வந்து புது டெஃபினிஷனை வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஏலேருந்து பி கழிக்கும் போது கிடைக்கிற ஆன்சரும் ஏ கூட அந்த பியோட கூட்டல் எதிர்மறை கூட்டுற ஆன்சரும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் வந்து இந்த எடுத்துக்காட்டு 1.12லையும் 11லையும் இருந்து கற்றுக்கிட வேண்டிய முக்கியமான விஷயம்.